ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்தியா கூட சீக்கிரமாகவே ஒரு எக்கனாமிக்கல் அக்ரிமெண்ட் பண்ண போகிறதா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியா அரசாங்கம் அண்ட் அதே மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் சில சலுகைகள் எதிர்பார்த்துருக்காங்க. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில ப்ராடக்ட்ஸில் வந்து சில டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஆர் டேக்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தொழில்துறை பொருட்கள், தென் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், மதுபானங்கள், பெட்ரோ வேதிப்பொருட்கள் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஆர் பெட்ரோ பை ப்ராடக்ட்ஸ், தென் மில்க், ஆப்பிள், தென் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து அமெரிக்கா வந்து வரி சலுகைகள் விரும்புகிறாங்க. பட் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மில்கில் வந்து இந்த மாதிரி எந்த விதமான டேக்ஸ் ரெடியூஷன் பண்ண மாட்டாங்க. பட் அமெரிக்கா கேட்டிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜவுளி, இரத்தின கற்கள், தென் நகைகள், தோல் பொருட்கள், ஆடைகள், நெகிழி, ரசாயனங்கள், தென் இறால், எண்ணெய் வித்துக்கள், திராட்சை மற்றும் வாழைப்பழம், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே வந்து வரி சலுகைகள் இந்தியா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்தியா அண்ட் அமெரிக்கா ஒரு எக்கனாமிக்கல் அக்ரிமெண்ட்டை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி திட்டம் மேலும் 7 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம். இதில் ஜப்பானீஸ் என்சிஃபேலிட்டிஸ் இந்த காய்ச்சலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜப்பானீஸ் என்சிஃபேலிட்டிஸ் இந்த காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகக்கூடியது, வைரஸ்னால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது, மஸ்கிட்டோ பைட்னால் வரக்கூடியது தான் இந்த வைரஸ். இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரெயினில் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும். பிரெயினில் இன்ஃப்ளமேஷன் வரும். தென் டிஸ்ஓரியன்டேஷன், அதாவது பிரெயினில் டிஸ்ஓரியன்டேஷன், சைஸஸ், வீக்னஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. எண்டு ஸ்டேஜில் கோமா வரைக்கும் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜப்பானீஸ் என்சிஃபேலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சில மாவட்டங்களில் வந்து பரவி இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் இதற்கான தடுப்பூசி திட்டம் வந்து 7 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம். தென் நெக்ஸ்ட் ஒன், படைப்பாளிகள் வாழும் காலத்திலேயே அங்கீகாரம் பெற வேண்டும். இதில் ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய 97th பர்த்டேயில் கனவு இல்லம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. கனவு இல்லம் ஸ்கீம், இந்த ஸ்கீமை வந்து 2022 கொண்டு வந்தாங்க தமிழக அரசாங்கம். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் ரைட்டர்ஸ், தமிழகத்தை சார்ந்த ரைட்டர்ஸ் அவார்டு பெற்றிருந்தாங்கன்னா, ஏதாச்சும் விருது பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் இல்லம், ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ். ஸோ படைப்பாளிகள் வந்து அவங்களுடைய வாழும் காலத்திலே ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக தான் இந்த வீடை வந்து தமிழக அரசாங்கம் ப்ரொவைட் பண்ணாங்க. எடிட்டோரியல் பேஜ், வங்கிகளின் சேவை தரம் தொடரட்டும். இதில் பேங்கோடைய டெபாசிட் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசெண்ட்லி பேங்கோடைய டெபாசிட் வந்து அதிக அளவில் கம்மியாகிட்டே போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டெபாசிட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டெபாசிட் வந்து கம்மியாகிறதுக்கான மெயின் காரணம் இந்த டெபாசிட் ரேட் கம்மியாகிறது தான்ங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அதிகமான டெபாசிட் ஸ்கீம் இருந்தால் கூட, பேங்கில் வந்து டெபாசிட் ஸ்கீம் அதிகமாக இருந்தால் கூட பொதுமக்களை அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி ஸ்கீம் இல்லைங்கிறதுனால தான் இந்த டெபாசிட் கம்மியாகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து தற்போது அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுனால சேவிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரி பேங்கோடைய எம்ப்ளாயீஸ் வந்து கஸ்டமர் மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த டெபாசிட்டோடைய ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட்லி பேங்கோடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி, இந்த கமிட்டியில் CRR கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இதை வந்து முன்னாடி 4% இருந்துச்சு. இதை வந்து 3% ரெடியூஸ் பண்ணாங்க. இந்த CRR இதோட மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா, பேங்க் வந்து அவங்களுடைய டோட்டல் கையிருப்பில் 4% வந்து ரிசர்வ் பேங்கில் டெபாசிட் பண்ணணும். முன்னாடி வந்து இது 4% இருந்துச்சு, தற்போது இதை வந்து 3% குறைச்சிட்டாங்க. ஸோ இதனால் பேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு
லோன் கொடுக்கறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி வருது. ஸோ இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி பேங்கும் என்ன பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா, அதிகமான லோன் கொடுத்தா தான் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நடக்கும். அண்ட் அதே மாதிரி எக்கனாமிக்கல் ப்ராசஸ் அதிகமாக நடக்கும். இந்தியாவிலையும் எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஆப்ரேஷன் G7. ரீசென்ட்லி G7 சம்மிட் வந்து கனடாவில் நடைபெற்றது. ஸோ இதில் G7 பற்றி கொடுத்துருக்காங்க. G7 மெம்பர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா, கனடா, ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, ஜப்பான், பிரிட்டன். இதை பார்த்துக்கோங்க. அமெரிக்கா, கனடா, ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மன், ஜப்பான், பிரிட்டன். இந்த 7 கண்ட்ரீஸும் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்கில் இந்தியா வந்து அப்சர்வர் ஸ்டேட்டாக பங்கேற்றாங்க. இந்த மீட்டிங்கில் பங்கேற்றாங்க. ஸோ இந்த நாடுகளை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் டோட்டல் 10% இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உலக மொத்த சொத்து மதிப்பில் வந்து 50% இருக்காங்க. அண்ட் ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா 44% இருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவை பார்த்துக்கோங்க. 10% மக்கள் வந்து 50% உலக மொத்த சொத்து மதிப்பு. அண்ட் ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா 44%. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் காலை உணவு திட்டம். இந்த திட்டம் என்னைக்கு கொண்டு வந்தாங்கன்னா 2022 செப்டம்பர் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மொத்தமாக இதுவரைக்கும் 34,987 ஸ்கூல்ஸில் இதை கொண்டு வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி 17.53 லட்சம் குழந்தைகள் இதனால் பயன்பெற்றிருக்காங்க. மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 600.25 கோடி. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பள்ளிகளில் ஜாதி மோதலை தடுக்க வழிகாட்டுதல் வெளியீடு. ஸோ ஸ்கூல்ஸில் வந்து ஜாதி பிரச்சனைகள் தடுக்கிறதுக்காக வழிகாட்டுதல் வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம். இதில் சில விஷயங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வீக்கும் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் நன்னெறி வகுப்புகள் அதாவது ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை சொல்லிக் கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், கிளாஸில் வந்து ஒவ்வொரு 15 டேஸுக்கு ஒன்ஸும் பிள்ளைங்களை ஆர்டரில் உட்கார வைக்கணும். அதாவது ஏபிசிடி இந்த மாதிரி ஆர்டரில் உட்கார வைக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், SC/ST பிரிவினர் ஏதாச்சும் ஒரு பிரிவினர் வந்து ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் வாங்கினாங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸில் சொல்லக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன், கையில் வந்து வண்ணக்கயிறுகள், மோதிரங்கள் இந்த மாதிரி கேஸ்ட்டை அடையாளப்படுத்தக்கூடிய எந்த சிம்பிள்ஸும் அணியக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஃபிஃப்த் ஒன், ஸ்கூல்ஸில் வந்து பாதுகாப்பு ஆலோசனை குழு கண்டிப்பாக அமைக்கணும். இந்த பாதுகாப்பு ஆலோசனை குழு ஏதாச்சும் மாணவர்கள் தப்பு பண்ணுறாங்களாங்கிறத வந்து கண்காணிக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையும் கண்காணிப்பு குழுக்களும் கண்டிப்பாக அமைக்கணுங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. மெயின்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸில் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், அனைத்து மோட்டார் சைக்கிள்களுக்கும் நவீன ABS பிரேக் முறை கட்டாயம். ஸோ இந்த ABS ஆன்டி லாக் பிரேக் இந்த சிஸ்டம் வந்து 2026 ஜனவரி 1 முதல் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டை பார்த்துக்கோங்க. ஆன்டி பிரேக் சிஸ்டம். தென் குளிர் சாதனங்களுக்கான புதிய கட்டுப்பாடு உடனடி அமல் இல்லை மத்திய அரசு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசி ரெஃப்ரிஜரேட்டரை பொறுத்த வரைக்கும் மினிமம் லிமிட்டேஷன் அண்ட் மேக்ஸிமம் லிமிட்டேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. மினிமம் லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் 20 டிகிரி செல்சியஸ், மேக்ஸிமம் லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் 28 டிகிரி செல்சியஸ். இதை வந்து 2050 முதல் அமல்படுத்த போகிறதா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தற்போது இது இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ், ஆஃபீஸஸ், கார் இங்கே எல்லாமே வந்து இதை அமல்படுத்த போகிறதா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பட் ஃப்ரம் 2050. தென் நெக்ஸ்ட் ஒன்,
400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் விரைந்து விநியோகிக்க ரஷ்யாவுடன் வலியுறுத்தல். இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதை வந்து பார்த்திங்கன்னா 2018 ரஷ்யா கிட்ட இந்த அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் 5 ப்ராடக்ட்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா இதில் டோட்டல் 3 S-400 தான் ரஷ்யா கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பார்த்திங்கன்னா $5.5 பில்லியன். $5.5 பில்லியன். இதையும் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரஷ்யாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி 2 ஆண்டுகள் இல்லாத அளவில் மே மாதம் அதிகரிப்பு. ஸோ ரஷ்யா கிட்டேருந்து அதிகமான நிலக்கரி தற்போது வாங்குகிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அதிகமாக நிலக்கரி இந்தோனேஷியா கிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ இந்த 2 ஃபேக்டரையும் பார்த்துக்கோங்க. தற்போது ரஷ்யா கிட்டேருந்து அதிகமான நிலக்கரி வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்தியா வந்து நிலக்கரி ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இந்தோனேஷியா ஃபஸ்ட்டில் இருக்குது. இதில் நேட்டோ அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நேட்டோ அமைப்புடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நேட்டோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதில் வந்து 32 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பிரசல்ஸ், பெல்ஜியமில் லொக்கேட்டாக இருக்குது.